லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீயும் பொண்ணு இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் மித்ரா என்னையும் இந்த வீட்டையும் 6 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுல ஒரு குறையும் இல்லை. அதுவும் தானியாவுக்கு மித்ரா தான் அம்மா. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுதா? நீ என் மக இருக்க வேண்டிய இடத்துல இப்ப இவ இருக்கான்னு சொல்றீங்க அதானே? இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க கொடுத்த சர்டிபிகேட்ட நீங்களே கிழிச்சு போடுற சூழ்நிலை வந்தாலும் வரலாம். மித்ரா, காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. சரிங்கம்மா. கார்த்தி, நீ மேல அத்தையை கூட்டிட்டு போ. போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சரிங்க. வாங்க. ஐயோ மாப்பிள்ள இருங்க, இதெல்லாம் நீங்க எடுத்துறீங்க, நான் எடுக்கிறேன். வாங்க. நாகு, என்ன உன் மருமகனை அப்படி பாக்குற? எல்லாம் விட்டுட்டு போன என் பொண்ணு நினைச்சுதான் அண்ணி. விடு நாகலட்சுமி, நடந்து போன விஷயத்தை பத்தி நினைச்சு வருத்தப்படுறதுல என்ன இருக்கு சொல்லு. இனிமே என்ன நடக்கணுமோ அது நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சுக்கோ. ஆமா அண்ணி, நானும் அந்த முடிவுல தான் இருக்கேன். நல்லதுமா. அண்ணி, என்ன முடிவுன்னு கேளுங்களேன். சரி சொல்லுமா, என்ன முடிவு? ஆமா அண்ணி, விட்டுட்டு போன பொண்ணையே நான் எவ்வளவு நாள் தான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. ஃபீல் பண்ணி 6 வருஷம் போனதுதான் மிச்சம். இனிமேலும் நான் அப்படி இருக்க போறதில்ல. இனி இருக்கிற மிச்ச காலத்துல உங்க கூடயும் என் பேத்தி கூடயும் முழுசா இருந்துடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கு என்ன நாகலட்சுமி, இது உன் அண்ணனோட வீடு. இந்த வீட்டுல உனக்கு இல்லாத உரிமையா? நீ இங்கே இரு. இந்த வீட்டுல இருக்கிற வேலைங்களை நீயும் உரிமையா பண்ண வேண்டியதானே? மாப்பிள்ள எதுவுமே சொல்லலையா நீ? அத்தை, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் அம்மாவே எல்லாமே சொல்லிட்டாங்களே. நீங்க இங்க இருக்கன்னு சொன்னது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, எனக்கு ஆபீஸ்ல 11 o'clock ஒரு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா. சரிங்க மாப்பிள்ள. சரி நாகு, காலையில நான் போட வேண்டிய மாத்திரையை இன்னும் போடாம இருக்கேன். மித்ராக்கு தெரிஞ்சா அவ ரொம்ப கோவப்படுவா. நான் போய் போட்டுட்டு வந்துடுறேன். சரிங்க அண்ணி. மித்ராவா? பாத்துக்கிறேன். நில்லடி. என்னம்மா? என் பேத்தி எங்க இருக்கா? தானியா ஸ்கூலுக்கு போயிட்டாளேம்மா. கேட்டா அவங்க வேலைக்காரின்னு சொல்றாங்க. ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் நீ பண்ற வேலைக்கும் சம்பந்தமே இல்லையே. ஏதோ இந்த வீட்டுக்கே ஓனர் மாதிரில இருக்க. உன்னை பார்த்தா என் அண்ணியே பயப்படுறாங்க. நானும் வந்ததுல இருந்து உன்னை கவனிச்சுட்டே தான் இருக்கேன். உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. நான் இப்பதானே வந்திருக்கேன். போக போக எல்லாத்தையும் சரி பண்றேன்.
மித்ரா ஒரு நிமிஷம். வினய் வர சொல்லுங்களேன், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். என்ன மித்ரா யோசிக்கிறீங்க? போங்க, நான் சொன்னு போய் கூட்டிட்டு வாங்க. போங்க. மாமா நான் கூட்டிட்டு வரேன். தேனே வினய் வாங்க சாப்பிடலாம். இல்லைங்க, எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஹலோ, நான் கூப்பிட்டா ஏன்னு கேட்காம வரணும். இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. சரிங்க மேடம். ம் இப்போ எனக்கு பசிக்கல, நீங்க போய் சாப்பிடுங்களேன். ரொம்ப பிகு பண்ணாதீங்க, வாங்க போலாம். இருங்க, வர்றேங்க. கொஞ்சம் கையை விடுங்களேன், யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. ப்ளீஸ். நினைச்சிட்டு போறாங்க. வாங்க சாப்பிடலாம். வாங்க வினய், வாங்க. கூட்டிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம்? வாங்க. வாங்க. உட்காருங்க. சொல்லுங்க மாமா. வினய் உட்காருங்க. நான் தான் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு கூட்டிட்டு வர சொன்னேன். உட்காருங்க. அட தயங்காம உட்காருங்க வினய். உட்காரு தம்பி. ரொம்ப வெக்கப்படுறாரு. மித்ரா இருங்க, வினய்க்கு முதல்ல பரிமாறுங்க. அட 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 அட, பிரியாணி வாசனை மூக்க தொலைக்குதே. எனக்கும் ஒரு தட்டு வைங்க, எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது அண்ணி. ஐயோ மித்ரா, என்ன திரு திருன்னு பாத்துட்டு இருக்க? ஓ, நான் உட்கார்றதுக்கு சேர் இல்லையா? என்ன நீ ஆமான்னு தலையாடுற? நான் கேட்டா இந்த தம்பியை எழுப்பி விட்டுட்டு எனக்கு இல்ல நீ சாப்பாடு போடணும். விவரம் தெரிஞ்ச புள்ள. சரி, எதுக்கு அவசரம்? இத பாருப்பா, நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ சாப்பிடலாம்ல. பாட்டி நீங்க உட்காருங்க, நான் அப்புறமா சாப்பிட. என்னம்மா நீ எதுக்கு எந்திரிக்கிற? தம்பி என்ன நம்ம வீட்ல டிரைவர் வேலை தானே பாக்குது. இவருக்கு எதுக்கு உறவும் ஒரு அளவுக்கு உட்கார வச்சு விருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? வினய் நீங்க உட்காருங்க. மித்ரா இன்னொரு சேர் கொண்டு வந்து போடுங்க, அத்தா உட்காந்து சாப்பிட்டோம். சார் பரவாயில்ல, நான் வெளில வெயிட் பண்றேன். மேடம் சாப்பிட்டு சார். இல்ல வினய், சாப்பிட உட்கார்ந்ததுக்கு அப்புறமா எழுந்து போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க உட்காருங்க. இல்ல சார். அட என்ன மாப்பிள்ள நீங்க, இந்த தம்பியே நான் அப்புறமா சாப்பிடுறேன்னு சொல்லுது, நீங்க போய் அவரை கட்டாயப்படுத்தி சாப்பிடுங்கிறீங்க. அத்தை இல்ல பரவாயில்ல. தம்பி தம்பி ஒரு நிமிஷம் இருங்க, இந்தாங்க. குடிங்க. அந்த பக்கமா ஓரமா போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க. வினய் 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 ஹெல்ப் பண்ணலாம்ல. ஏம்மா சாப்பிட உட்காந்த பிள்ளை இப்படி எழுப்பி விட்டுட்டே என்ன ஆகு? என்ன நீ நீங்களும் எல்லாரும் மாதிரி பேசுறீங்க? அந்த டிரைவர் என்னை விட உங்களுக்கு வசதியா போயிட்டானா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல நாகு. இந்த வீட்டுல சாப்பாட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுல உள்ளவங்க வேலைக்காரங்கன்னு வித்தியாசமே பாக்கறது இல்ல. அண்ணி அதெல்லாம் தப்பு. பேதம் பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நாம ஒண்ணு எங்க அண்ணன் சத்திரம் நடத்தல. இது வீடு. இங்க யார எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். இல்லனா எல்லாரும் இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. நீ என்ன மித்ரா நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? எனக்கு பசிக்குது. தட்டை எடுத்து வச்சு பிரியாணியை வையி. சாப்பிடுங்க எல்லாரும்.
நல்லா இருக்கு. பிரியாணி இன்னும் கொஞ்சம் வெய் மாப்பிளைக்கு. சாப்பிடுங்க மாப்பிளை. அவங்களுக்கே வைங்க. சரி எனக்கு வெய்மா, ரொம்ப பசிக்குது. உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நினைக்கிறேன். அதான் சாப்பிடும் போது உங்களுக்கு புறம் ஏறுது. அட என்ன யாருங்க நினைக்க போறா? பசியில ஏதோ அவசரமா சாப்பிட்டேன், அதான் புறம் ஏறிடுச்சு. இல்லங்க, உங்களை யாரோ ஒருத்தவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரியுமே. கூடிய சீக்கிரம் நீங்களும் யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. டைனிங் டேபிள்ல சாப்பிட உட்கார்ந்தவங்கள எழுப்பி இப்படி அனுப்பிட்டாங்களே, இவங்களுக்கெல்லாம் நாகரிகமே தெரியாதான்னு எங்க ஃபேமிலியை பத்தி நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. அந்த கிழவிக்கும் எங்க ஃபேமிலிக்கும் பெருசா எந்த சம்பந்தமும் இல்லைங்க. அவங்களும் எங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் தான். நான் உங்க ஃபேமிலியை மட்டும் இல்லைங்க, அந்த அம்மாவையும் நான் தப்பா நினைக்க மாட்டேன். நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க தான் சூப்பர்மேன் ஆச்சே. ஆனா உங்களை போய் அந்த கிழவி வேலைக்காரன் பேசினதுதான் எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சுங்க. நீங்க அதை ஏதோ மனசுல வச்சுக்காதீங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க டிரைவர் இல்ல, நீங்களும் எங்க வீட்டு கெஸ்ட் தான். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க என்கிட்ட வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கறேன். பரவாயில்லைங்க, அந்த அளவுக்கு எதுவும் அவசியப்படாது. சரிங்க. பை. கார்த்தி, நீ இன்னும் தூங்கலையாப்பா? இல்லம்மா, ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. டென்ஷனா இருக்கா? ஏன்பா, என்னாச்சு? வேற என்னம்மா, எல்லாம் இந்த அத்தை பண்றத பார்த்துதான். புரியுது கார்த்தி. வினய் அவங்க ட்ரீட் பண்ண விதத்தை நீங்களே பாத்தீங்கல்ல. பாவமா வினய், எல்லார் முன்னாடியும் அவர் இன்சல்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தட்டோட அவர் எழுந்திருக்க வச்சுட்டாங்களே. சீ, இதெல்லாம் ரொம்ப தப்புமா. விடு கார்த்தி, உன் அத்தையை பத்தி உனக்கு தெரியாதா? அவங்கள நீ இன்னைக்கு நேத்தா பாத்துக்கிட்டு இருக்க. அதுக்காக அவங்க பண்ற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே இருக்கணுமாமா? யார்தான் அவங்கள தட்டி கேட்கறது? யார்தான் அவங்க பண்றது தப்புன்னு சொல்றது? இத பாரு கார்த்தி, நாம தான் சொல்லி புரிய வைக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் மனுஷங்களோட அளவீடு பணம் மட்டும்தான். அவங்க இப்பதானப்பா வந்திருக்காங்க,
பேத்தியோட அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வந்த உடனே அவங்கள இப்படி ஏதாவது சொன்னா தப்பா எடு கார்த்தி. கொஞ்ச நாள் போகட்டுப்பா. அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி புரிய வைப்போம். சரியா? சரிம்மா. இத பாரு, நீ மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இரு. சரியா? மித்ரா மித்ரா, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்னம்மா கையில பக்கெட்டோட வரீங்க? அது என் துணி 4-5 கிடந்துச்சு, ஊற வச்சிருந்த, துவைக்க மறந்தே போயிட்டேன். ஓ, அதான் கொஞ்சம் இதையெல்லாம் துவைச்சு காய போட்டுடுறியாமா? நான் தானியாவுக்கு பால் கொடுத்துட்டு வந்துட்டுமாமா? அத குடுமா, பாலை நான் கொண்டு போய் குடுக்கறேன். குடு. மித்ரா, துணிய வாஷிங் மிஷின்ல எல்லாம் போட்டுறாத, நஞ்சு போயிடும். கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீயே உன் கையால துவைச்சு கொடுத்துடுறியா? சரிங்கம்மா. சரி, இப்பவே துவைச்சிரு. ஏன்னா இதை நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன். சரிங்கம்மா, நானே கையோட போய் துவைச்சு காய போட்டுட்டு வந்துடுறேம்மா. போடி போ. நல்ல ஒரு வேலையும் செய்யாம தின்னுட்டு கொழுத்து போய் கிடக்குற. என் பொண்ணு இருந்து ஆண்டு அனுபவிக்க வேண்டிய இடத்துல நீ வந்து உக்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கியா? நீ என் பேத்திய பாத்துக்கிறதுனாலதான் என் மாப்பிள்ள என் பொண்ணோட பிரிவு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்காரு. என் பொண்ணு எங்க, நீ எங்க? இருக்குடி இருக்கு, இனிமேதான் இருக்கு உனக்கு கச்சேரி. என்ன மித்ரா, இந்த நேரத்தில் துணியை காய போட்டுட்டு இருக்க? வீட்டில் வாஷிங் மிஷின் ஒர்க் ஆகலையா? வாஷிங் மிஷின்லாம் நல்லா தான் இருக்கு. அப்புறம் என்ன, வாஷிங் மிஷினில் போட வேண்டியதுதானே? நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க? ஏன் ட்ரெஸ்ஸா இருந்தா நான் வாஷிங் மிஷின்ல போட்டிருக்க மாட்டேனா? இது நாகலட்சுமி அம்மாவோடது. அதான் நானே கையால துவைச்சு எடுத்துட்டு வந்தேன். ஏன் அந்த அம்மா தான் வாஷிங் மிஷினில் போடக்கூடாதானே? வாஷிங் மிஷின்ல போட்டா துணி நஞ்சு போயிடும்னு கையால வாஷ் பண்ண சொன்னாங்க.